ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கான நம்ம ஊர் சீரீஸில் நாம் பார்க்க போகிற ஊர் கன்னியாகுமரி. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னோடனே முதல்ல நமக்கு ஞாபகம் வர விஷயம் வந்துட்டு திருவள்ளுவரோட ஸ்டாச்சு. ஸோ திருவள்ளுவரோட ஸ்டாச்சு வந்துட்டு 133 ஃபீட் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு எப்போ கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. அண்ட் இது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 1, 2000 வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு யாரால் ஓப்பன் பண்ணப்பட்டதுன்னா அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதியால் இது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாச்சு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி சீதாபதி இவரோட பேர். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வட்டக்கோட்டை. வட்டக்கோட்டை வந்துட்டு 18th செஞ்சுரியில் கட்டப்பட்டிருக்குது. இது வந்துட்டு திருவிதாங்கூர் மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட் தான். இந்த ஃபோர்ட்டோட அழகே என்னென்னா வந்துட்டு ஒரு சைட் பார்த்தா பீச் தெரியும், இன்னொரு சைடு அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹில்ஸ் தெரியும். அண்ட் இன்னொன்றும் சொல்கிறாங்க, இந்த கோட்டையிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற கடலில் இருக்கிற மண் வந்துட்டு கருப்பு நிறமாக இருக்கும். இந்த ஃபாரினில் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐலண்ட் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மாத்தூர் தொட்டி பாலம். ஸோ மாத்தூர் தொட்டி பாலம் வந்துட்டு பரளியாருக்கு மேலே கட்டப்பட்டிருக்குது. அண்ட் இது வந்துட்டு 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 1966 வருஷம் வந்துட்டு கட்டப்பட்டிருக்குது. இந்த தொட்டி பாலம் தான் வந்துட்டு ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி தண்ணீர் வந்துட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் மெயின் பர்பஸாக அப்போ இருந்த முதலமைச்சர் காமராஜரால் கட்டப்பட்ட ஒரு தொட்டி பாலம் இது. நாலாவது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பத்மநாபன் பேலஸ். ஸோ பத்மநாபன் பேலஸ் வந்துட்டு அனிலம் திருநெல் மார்த்தாண்டவர்மா அப்படின்ற ஒரு மன்னரால் கட்டப்பட்டிருக்குது. இது 1601 வருஷம் வந்துட்டு கட்டுறாங்க. என்னதான் இந்த பேலஸ் வந்துட்டு கன்னியாகுமரி பார்டருக்குள்ளே இருந்தாலும் இன்னமும் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது கேரளா கவர்மெண்ட் தான். ஸோ இந்த பேலஸில் வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளே நிறைய சைனீஸ் ஜார்ஸ் இருந்திருக்கும். அந்த சைனீஸ் ஜார்ஸ் எல்லாம் வந்துட்டு ஊறுகாய் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு ஜார்ஸ். இதெல்லாமே வந்துட்டு சைனீஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற மன்னருக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. இன்னமும் அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. இந்த பேலஸில் இன்னும் என்ன ஒரு ஆடட் போனஸ்னால், ஒரு 300 வருஷம் பழமையான ஒரு கிளாக் இருக்குது, இன்னமும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு பெட் இருக்குது அங்கே வந்துட்டு, அந்த ராஜாவுக்கு வந்துட்டு அந்த டைமில் கட்டப்பட்ட ஒரு பெட் இருக்குது. அது வந்துட்டு 64 வுடன் பீசஸால் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு பெட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா, கன்னியாகுமரி வந்துட்டு முதல்ல தமிழ்நாடுக்குள்ளே இல்லை, அது ஆக்சுவலி கேரளாவில் தான் இருந்தது. கன்னியாகுமரி எப்படி இங்கிட்டு தமிழ்நாடு வந்தது அப்படின்னா ஒருத்தரோட ஒரு போராட்டத்தினால. அது யாருன்னா லாயர் நேசமணி அவரோட போராட்டத்தினால தான் வந்துட்டு கேரளாக்குள்ளே இருந்த கன்னியாகுமரி தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்திருக்குது. அண்ட் இன்னொன்றுங்க, கன்னியாகுமரியில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு ரொம்ப லக்கி. அங்கே படிக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே நிறைய கோயில் இருக்குது. அண்ட் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அதுக்குன்ட்டு லோக்கல் ஹாலிடேயும் விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப லக்கி. ஸ்கூல் போகிறவங்கலாம் ரொம்ப ஜாலியாக லீவ் எடுத்துகிட்டு வீட்டிலே இருப்பாங்க. ஸோ கன்னியாகுமரி பற்றி நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இவ்வளவும் வந்துட்டு இவ்வளோதான் இருக்கா கன்னியாகுமரியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னுமே நிறையா இருக்குது. அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இன்னும் நீங்கள் பார்க்கணும், இந்த சீரீஸில் கண்டிப்பாக தினமும் ஒரு வீடியோ வரும். இன்னமும் இதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.